ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைனான்ஸில் எப்படி P2P பை அண்ட் செல் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். பைனான்ஸ்ன்றது என்னன்னு தெரியாட்டி கமெண்ட் பண்ணுங்க. பைனான்ஸ்ன்றது சொல்கிறது என்னென்னா ஒரு ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம். ஸோ அதில் நான் சொல்லித்தர போகிறது இன்றைக்கு என்னென்னா P2Pயில் USDT செல் பை பண்ணுறது அப்படின்றது. என்னோட பைனான்ஸில் இருக்கிற USDT பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எப்படி எடுக்கிறது, அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து பைனான்ஸ்க்கு எப்படி USDT பை பண்றது அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லி தரப்போறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. பைனான்ஸுக்கு போன உடனே பார்த்தீங்கன்னா எப்படி நான் P2P இதாக்குறதுன்ற மாதிரி நான் சொல்லி தரேன். இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துக்கிட்ட P2P அப்படின்ற மாதிரி காட்டுது. அப்படி உங்களுக்கு காட்டலை அப்படின்னா நீங்கள் பாருங்கள், மோர் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாருங்கள் சர்ச் பண்ணுற இடம், அதில் போய்ட்டு சர்ச் பண்ணுறதுல போய்ட்டு நீங்கள் P2P அப்படின்ட்டு சர்ச் பண்ணிங்கன்னா முன்னுக்கே வரும் P2Pன்ட்டு. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணின உடனே இந்த மாதிரி ஹேவ் யூ ட்ரேடட் வித் P2P பிஃபோர் அப்படின்ற மாதிரி காட்டுது. அதாவது இதுக்கு முன்னுக்கு நீங்கள் P2Pயில் P2P பை பண்ணிக்கிறீங்க, பை சேல் பண்ணிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிக்குது. நீங்கள் பண்ணி இல்லை அப்படின்னா நோ ஐ ஆம் நியூ அப்படின்ற மாதிரி இருக்குது, அதை கொடுங்க. பண்ணி இருக்கிறதா இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் ரெண்டாவது ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணின உடனே இந்த மாதிரி வருது. ஓகே, இந்த மாதிரி வந்த உடனே இப்போ நான் பை பண்ணுறதை நான் சொல்லித்தர்றேன். ஒரு $1 பைனான்ஸ் அக்கௌண்ட்டுக்கு எப்படி பை பண்ணுறது அப்படின்ற மாதிரி நான் சொல்லித்தரேன். ஸோ இந்த மாதிரி வருது. இப்போ இன்றைக்கி ரேட் பார்த்தீங்கன்னா $306 காட்டுது. எப்படி $75,000க்கு வாங்கினா. ஸோ நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நாங்கள் எவ்வளோக்கு $1 வாங்க போகிறோமோ அந்த அமௌண்ட்டை நாங்கள் டைப் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாருங்கள் அமௌண்ட் அப்படின்ட்டுருக்கு. இதில் ஃபஸ்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பையா சேலா அப்படின்ட்டுருக்கு. பைனா நாங்கள் சல்லி கொடுத்து $1 எங்கள் அக்கௌண்ட்டுக்கு எடுக்கிறது. செல்னா எங்கள்கிட்ட ஈக்கிற $1 நாங்கள் செல் பண்ணி பேங்க்குக்கு சல்லியாக எடுக்கிறது. சரியா? இப்போ நான் என்ன சொல்ல போகிறோம், பை தான் பண்ண போகிறோம். ஸோ பையை வச்சுக்கிட்டு ஏன்னா அமௌண்ட் அப்படின்னு இருக்குது தானே, அந்த அமௌண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. அமௌண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நான் சும்மா சொல்கிறேன். இப்போ இதில் பாருங்கள் 1K 5K 30K 50K அப்படின்ட்டு இருக்குது. இதெல்லாம் ஸ்ரீலங்கா ருபீஸ். ஓகேவா? இப்போ நாங்கள் 1Kக்கு வாங்க போகிறோம் அப்படின்னா 1K கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இதில் எங்களுக்கு எவ்வளோக்கு வேணாலும் வாங்கிக்கிறேன். ஸோ இப்போ நான் இதில் இருக்கிற அமௌண்ட் மட்டும் இல்லை, இப்போ நான் சும்மா சொல்கிறேன். இந்த இடத்துக்கிட்ட எங்களுக்கு வேணும்னால் 1500 1500க்கு நான் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இப்போ 1Kக்கு நான் வாங்குகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டுக்கே வரும். ஃபஸ்ட்டுக்கே வாரே தான் எங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கிற ஒரு ஆப்ஷன். அதை ஃபஸ்ட்டுக்கே காட்டும். பார்த்தீங்கன்னா ஒரு USDT 310.40 அப்படின்ற மாதிரி கணக்குக்கு வருது. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி நாங்கள் பை பண்ணுறேன்னு நான் சொல்லி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னால் 15 நிமிஷம் அப்படின்ட்டு இருக்குது. என்னென்னா இப்போ நாங்கள் பை பண்ணக்குள்ள நாங்கள் பையை கொடுத்தோம், செல்லை கொடுத்தோம். அந்த 15 நிமிஷத்துள்ளுக்கு எங்களோட P2Pயை இது பண்ணிக்கிறோம், முடிச்சுக்கிறோம். இல்லைன்னா அது ஆட்டோவாக கேன்சல் ஆகிடும். இப்போ நான் பாருங்கள் ஃபஸ்ட்டில் உள்ள இதை கொடுக்க போகிறேன். பைன்றதை கிளிக் பண்ணிட்டேன். பைன்றதை கிளிக் பண்ண உடனே இதில் பாருங்கள் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. அதாவது தேர்ட் பார்ட்டியெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணலாது. அதாவது நாங்கள் சல்லி அனுப்புகிறதா இருந்தால் எங்களோட பைனான்ஸ் அக்கௌண்ட் எந்த ஐடியில் ஓப்பன் ஆகிருக்கோ அதே ஐடியாவில் தான் நாங்கள் சல்லி பேமெண்ட்டும் பண்ணணும். அதாவது இப்போது ஏண்ட நேம் ரசீன். ஸோ ஏண்ட அக்கௌண்ட்டால் ரசீன்ற ஒரு அக்கௌண்ட்டால் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்படி இல்லாமல் வேற ஒரு அக்கௌண்ட்டால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் சில வேலைகளில் அவங்க தேர்ட் பார்ட்டி அப்படின்னு கொடுத்தா சல்லியும் இல்லாமல் ஆகலாம். அப்படி ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எங்களுக்கு பார்த்தீங்கன்னா $1000க்கு 3.17 USDT கிடைக்குது. நாங்கள் பேமெண்ட் டைம் லிமிட் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல போட்டு 15 நிமிஷம்னு காட்டுது. ஸோ அவங்க ஆன்லைனில் இருக்காங்க. இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ப்ளேஸ் ஆர்டர் அப்படின்றத நாங்கள் கிளிக் பண்ணியாச்சு. ப்ளேஸ் ஆர்டர் அப்படின்னு கிளிக் பண்ணின உடனே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட நாங்கள் எவ்வளோ யூபே அப்படின்ற இடத்துல காட்டுது. எங்களை $1000க்கு நாங்கள் $1 வாங்க போகிறோம். ஸோ யாரோட பேர் அக்கௌண்ட் நேம் அவங்களோட நேம் காட்டியிருக்கு. அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட் நம்பர் அப்படின்ற மாதிரி நாங்கள் காட்டியிருக்கு. ஸோ என்ன பேங்க் அப்படின்ற மாதிரி காட்டிக்குது, பிரான்ச் என்னென்னு காட்டியிருக்கு, என்ன நேமும் காட்டியிருக்கு. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன செய்யணும், இந்த இதுக்கு இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நாங்கள் சல்லியை போடணும். ஃபஸ்ட்டுக்கு சல்லியை போட்டுட்டு இப்போ இதில் அதுக்கு முன்னாடி நாங்கள் செட்டில் போய்த்து
சல்லியே போடுறோம் அப்படின்ன மாதிரி இல்லைண்டா ஆன்லைனில் இருக்காங்களா அப்படின்ன மாதிரி நாங்கள் கேட்டுக்கிறோம். ஓகேவா? இப்போ நாங்கள் போட்ட உடனே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து நாங்கள் சல்லியே போடணும். சல்லியே போட்ட உடனே நான் அதுக்கு நான் சொல்கிறேன். சல்லியை போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் சல்லியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதோட பாருங்கள் ட்ரான்ஸ்ஃபர் நோட்டிஃபை சேலர் அப்படின்ற மாதிரி காட்டுது. அதை நாங்கள் கிளிக் பண்ணிக்கிறணும். கிளிக் பண்ணிவிட்டு ரிமைண்டர் சேலர் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறணும். கொடுத்த உடனே இந்த மாதிரி எங்களுக்கு அவங்களோட செட் பேஜுக்கு போகுது. ஸோ சில வேளை அவங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் கேட்கலாம். ஸோ அதனால் நாங்கள் சல்லி போட்ட ரெசிப்ட்டு ஸ்க்ரீன்ஷாட்டையும் போட்டுக்கிட்டால் ஓகே. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் சல்லி போட்ட ஸ்க்ரீன்ஷாட்டையும் நான் வந்து சென்ட் பண்ணிட்டேன். சென்ட் பண்ணோன்னே இன்னும் வந்து அவங்க பார்க்கல. பார்த்த உடனே அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துட்ட பாருங்கள் 3.17 அப்படின்ற மாதிரி காட்டுது. பேமெண்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நாங்கள் எங்களோட அக்கௌண்ட்டுக்கு இப்போ போயிட்டு பார்த்தோம்னா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா என் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டுக்கு 1 இருந்த 1 பாயிண்ட் கணக்கு இப்போது 4.19 அந்த மாதிரி கணக்கு இருக்குது. ஸோ நான் வந்து யூஎஸ்டிடியை என்ன செஞ்சுக்கிறோம், எங்களோட எல்கேஆரை கொடுத்து நான் யூஎஸ்டிடியை பைனான்ஸ்க்கு பை பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா வந்து எப்படி எங்களோட இப்போ பைனான்ஸில் இருக்கிற யூஎஸ்டிடியை நாங்கள் பேங்க்குக்கு எப்படி செல் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் பை பண்ணுறது எப்படின்ற மாதிரி நான் சொல்லி காட்டினேன். ஸோ இப்போ பார்க்குறது என்னென்னா வந்து செல் பண்ணுறது எப்படின்னு அப்படின்ற மாதிரி. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மேலே பைன்றதை கிளிக் பண்ணி நாங்கள் வந்து 1000 rupeesக்கு பை பண்ணிடலாம் யூஎஸ்டிடி. இப்போ எங்கள்கிட்ட இருக்கிற யூஎஸ்டிடியை நாங்கள் வந்து செல் பண்ண போகிறோம். அது எப்படின்னா வந்து இப்போ மேலே பைன்னு இருக்கு, அந்த இடத்துக்கிட்ட பாருங்கள் சைடில் சேல் அப்படின்னு இருக்கு. ஸோ செல்ன்றதை கிளிக் பண்ணியாச்சு. செல்லை கிளிக் பண்ண உடனே நாங்கள் எவ்வளோக்கு செல் பண்ண போகிறோம், 1000 rupeesக்கு. அதை மாதிரி இப்போ எப்படி பை பண்ணமோ சேம் அதே மாதிரி தான் இதுலேயும் பாருங்கள் அமௌண்ட்ன்றதை கிளிக் பண்ணோன்னே எங்களுக்கு காட்டுது, சேமாக தான் காட்டுது. இப்போது நான் சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5000 நான் வந்து செல் பண்ண போகிறேன். அதாவது எங்கள்கிட்ட இருக்கிற டாலரில் நான் 5000 rupeesக்கு நான் என் டாலரை நான் செல் பண்ண போகிறேன் எங்கள்கிட்ட இருக்கிறதுல. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடணுன்னே இதில் வந்து எங்களுக்கு ஃபெஸ்ட்டுக்கு வரும். எங்களுக்கு ஃபெஸ்ட்டுக்கு பெஸ்ட்டான ஆஃபர் ஒன்று தான் வரும். அதாவது பார்த்தீங்கன்னா பாருங்கள் வந்திருக்கு 307. இதில் நாங்கள் இன்னொன்று என்னென்னா வந்து நாங்கள் மெயினாக பார்த்துக்கிறணும், எங்களுக்கு வந்து டாப்அப்ன்ற ஆப்ஷன் ஒன்று இருக்கும். அது இல்லாதவங்க எங்களுக்கு நாங்கள் இப்போ எப்படி பேங்க்குக்கு தான் நாங்கள் சல்லி எடுக்கணும். ஸோ ரீலோட் போட தேவையில்லை எங்களுக்கு. ஸோ பேங்க்குக்கு தான் சல்லி எடுக்கணும் அப்படின்றதுனால பேமெண்ட் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இந்த இடத்துட்ட பாருங்கள், அந்த பேமெண்ட்றதை கிளிக் பண்ணிவிட்டு எங்களுக்கு தேவை பேங்க் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ பேங்க் ட்ரான்ஸ்ஃபரை கிளிக் பண்ணிக்கோங்க. பேங்க் ட்ரான்ஸ்ஃபரை கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் 5000 நாங்கள் 5000 தான் செல் பண்ண போகிறோம், பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அந்த 2 ஆப்ஷனும் நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு செட் பண்ணிக்கிறணும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு இருக்கிறதுலே வந்து பெஸ்ட்டான ஒரு சேலிங் மெத்தட் இது ஒன்று தான் வந்திருக்கு ஃபெஸ்ட்டுக்கு உள்ளது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து சேம் எல்லாமே பை பண்ணுறதுல எல்லாமே சேம் தான். ஸோ செல்ன்றதை கிளிக் பண்ணியாச்சு. செல்ன்றதை கிளிக் பண்ணின உடனே நாங்கள் 5000 அப்படின்றனால 5000 இந்த இடத்துக்கிட்ட அடிச்சுக்கிறணும். அது இல்லாமல் கூடயும் எங்களுக்கு அடிச்சுக்கிறோம். இந்த இடத்துக்கிட்ட நாங்கள் அப்போ 6000 அடித்தேன். இப்போ நாங்கள் 5000 அடித்ததுனால இந்த இடத்துல காட்டுது நாங்கள் எவ்வளோ செல் பண்ண போகிறோம். 16.45 வந்து நாங்கள் செல் பண்ண போகிறோம். சரியா? இதில் வந்து எங்களோட இந்த அக்கௌண்ட்டுக்கு, அதாவது நாங்கள் ஃபஸ்ட்டுக்கு வந்து பேங்க் அட்ரஸ் ஒன்று, நாங்கள் பேங்க் அக்கௌண்ட் ஒன்று வந்து நாங்கள் எட் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ இதை பாருங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது இந்த இடத்துக்கிட்ட. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ண உடனே நான் ஆல்ரெடி பேங்க் அக்கௌண்ட் வந்து நான் எட் பண்ணி வச்சுருக்கேன். அப்படி நீங்கள் எட் பண்ணி இல்லை அப்படின்னா வந்து எட் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணின உடனே ஸோ நாங்கள் இந்த பைனான்ஸ் அக்கௌண்ட்டை எந்த ஐடியில் திறந்தோமோ அந்த நேம் வந்து வந்துடும். ஸோ
எங்களோட பேங்க் அக்கௌண்ட் ஒன்றே மட்டும்தான் வந்து எங்களுக்கு எட் பண்ணிக்கிற இயலும். ஸோ வேறொரு பேங்க் அக்கௌண்ட் ஒன்றை எட் பண்ண இயலாது. என்னென்னா வந்து நேம் வந்து எங்களோட நேம் ஃபஸ்ட்டுக்கே வந்துடும். ஸோ சல்லி போடுறவங்க நாங்கள் செல் பண்ணக்குள்ள வந்து அவங்க இதில் இருக்கிற நேமுக்கு தானே வந்து அவங்க டைப் பண்ணி அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணி போடுவாங்க. ஸோ எங்களோட நேம் ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் ட்ரை பண்ணதுல சேம் அதான் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பேங்க் கார்டு இல்லைண்டா வந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பர். ஸோ இந்த இடத்துக்கிட்ட வந்து எங்களோட பேங்க் அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணிக்கணும். பேங்க் அக்கௌண்ட் நம்பர் டைப் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து என்னென்னா வந்து பேங்க் நேம். எங்கள்கிட்ட என்ன பேங்க் ஸ்ரீலங்காவில் வந்து பிஓசி இருக்குது, என்எஸ்பி இருக்குது, ஹெச்என்பி இருக்குது, கொமர்ஷியல் பேங்க் இருக்குது. ஸோ நான் சும்மா என்எஸ்பி அப்படின்ற மாதிரி நான் டைப் பண்ணிக்கிறேன். அதோட கீழே பார்த்தீங்கன்னா பிரான்ச் நான் சும்மா கெண்டி அப்படின்ற மாதிரி நான் போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு இருக்குது. கன்ஃபார்மை கொடுத்தேன்னா வந்து எங்களோட பேங்க் எட் ஆகிரும். ஸோ பேங்க் எட் ஆகின உடனே இந்த இடத்துக்கிட்ட இந்த மாதிரிக்கு காட்டும் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு இருக்கிற இடத்துல அந்த மாதிரி காட்டும். இதனால் அதுக்கு போகிற என்ன செய்யணும் வந்து ப்ளேஸ் ஆர்டர் சேம் தான், பை பண்ணுறது மாதிரியே தான் சேமாக ப்ளேஸ் ஆர்டர் அப்படின்றத நாங்கள் போட்டோம் அப்படின்னா வந்து எங்களுக்கு எங்களோட யூஎஸ்டியை நாங்கள் செல் பண்ணுற ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகிரும். ஸோ அதுக்கப்புறம் அவங்க சல்லியை ட்ரான்ஸ்ஃபர் ஆகினோடனே எங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் பார்த்துக்கிறதுமே நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்த மாதிரி அவங்க வந்து சல்லியை போட்டு ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்த உடனே எங்களுக்கு சல்லி வந்து இருந்தால் நீங்கள் ரிலீஸ் பண்ணினீங்க என்றால் உங்கள்கிட்ட இருக்கிற யூஎஸ்டிடியை கொடுத்து உங்களுக்கு எல்டிஆர் உங்களோட பேங்க்குக்கு வந்துடும். ஸோ இவ்வளோ தான். நான் சொன்னதெல்லாம் விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு தேவையாண்டா வேறு என்னமாச்சும் வேணுமா இருந்தால் டவுட் இருந்தால் ஸோ கேட்கலாம், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.